இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை ரெடி பண்ணேன். அதுக்கு இந்த சூப்பர் ஹெல்தி சட்னி தான் ரெடி பண்ணேன். கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் பம்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வரமிளகா, அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, ஒரு சில் தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருச்சு. ஒரு கடாயில் கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸையும் பம்கின் சீட்ஸையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 3 வரமிளகா, அப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு சில தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதில் விட்டமின் இ, மெக்னீஷியம் சத்து இருக்குது. அதுக்கப்புறம் புரோட்டீன் இருக்குது. ஓவலேஷன் டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது.